ஷாப் நசைன். இன்னைக்கு நாங்கள் ஒரு சின்ன பேரண்டிங் டிப்பை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் தன் பிள்ளைகளுக்கு பேர்ட்ஸை, அனிமல்ஸை, அதே மாதிரி மற்ற விஷயங்களை அறிமுகப்படுத்துவாங்க. பேர்களை சொல்லி காட்டி ஒரு சின்ன ப்ராக்டிஸ் அவங்களுக்கு. அப்படி கொடுக்குற நேரம் கலர்ஸை ரெகக்னைஸ் பண்ண கொடுக்குற நேரம் நான் இடர்பட்ட விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸை பற்றி தான் பேச போகிறேன். அதில் முதலாவது நான் செஞ்ச முதல் மிஸ்டேக், கலர்ஸை கொடுக்குற நேரம் ஒரு 5-6 கலர்ஸ் எனக்கு டீக்கும். ஸோ திஸ் இஸ் க்ரீன், திஸ் இஸ் ரெட், திஸ் இஸ் yellow அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அந்த கலர்ஸை அவருக்கு சொன்னது. ரெண்டாவது, ஒரே நேரத்தில் பல கலர்ஸை அவங்களுக்கு காட்டி அதை சொல்ல வைக்கிறது. இந்த ரெண்டையும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. நிச்சயமாக பிள்ளைகளுக்கு அது கன்ஃபியூஸை தான் உண்டு பண்ணும். ஸோ நீங்கள் இதை எப்படி செய்யணும்னு சொன்னால், ஒன் கலர் அட் அ டைம். உதாரணமாக நீங்கள் ரெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெட்டை காட்டி திஸ் இஸ் ரெட், இது சிவப்பு நிறம்னு சொல்லிட்டு அதோட சம்மந்தப்பட்ட பொருட்கள், திஸ் இஸ் அ ரெட் பால், திஸ் இஸ் அ ரெட் ஃப்ளவர், அப்படி அதோட சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அதோட விளையாட விடலாம். அதை பற்றி வேறு ஏதாவது டிஸ்கிரைப் பண்ண அப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அப்படி அவங்கள அந்த கலரோட உரையாட விடுங்க. அவங்க அதோட கனெக்ட் ஆக விட்டால் அவங்களுக்கு அது இலகுவாக பதியக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அடுத்தடுத்த கலர்ஸை நீங்கள் அவங்களுக்கு அதே மாதிரி அறிமுகப்படுத்தலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப். நான் இந்த பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 விஷயம் செய்யக்கூடாது. ஒரே டைமில் அவசரமாக கார்ட்ஸை காட்டியோ இல்லாட்டி பொருட்களை காட்டியோ கலர்ஸை அறிமுகப்படுத்தாதீங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஒரே டைமில் நிறைய கலர்ஸை அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வைக்காதீங்க. இது ரெண்டையும் செய்யாமல் நான் சொன்ன மாதிரி ஒரு கலரை ஒரு நேரத்தில் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நாங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணமுண்டா அவங்களுக்கு இலகுவாக இந்த கலரை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம். அவங்க டக்குன்னு அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.